நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்ல போது சொல்லியிருக்கான் விளங்கிடும் இல்லை. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து லாக் செட் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இவர் ஆல்ரெடி நம்ம லாகில் வர்றது தான், வேறு புது ஊஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தது ரவிராஜ், எங்கள் ஃப்ரெண்டு தான். இத்தனை நாளாக ஒரு ட்ரிப்புக்கு வர மாட்டான், ஆர்டர் பண்ணுறாரு. நல்லா அதனால வர முடியல. ஸோ இப்போதான் வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி ட்ரிப்பில் அவர் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறாரு. போன வாட்டி ரூபாஸ் முதல் பார்த்துருப்பீங்க நம்ம எந்த ட்ரிப்புக்கு, அந்த கடலூர் பிச்சாவரம் ட்ரிப்புக்கு. ஸோ இந்த வாட்டி ரூபாஸும் வராரு, புதுசாக இவர் ஜாயின் பண்ணுறாரு. பட் சரி, தவிர்க்க முடியாத காரணங்களால ரோஹிந்த் கண்ணையால வர முடியல. அதனால நான், சாமு, ரூபாஷ், ரோரிக் அண்ட் ரவிராஜ் 5 பேர் 3 பைக்கில் நம்ம போகிறோம். எங்கேங்கிறத நாளைக்கு காலையில் சாம் சொல்லுவேன்டா, இருடா, சாம் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பை பை. ஓகே, கிளம்பிட்டோம். கிளம்புற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுக்க விட்டுட்டேன். போயிட்டு இருக்காங்க, பாப்போம். ரவி ரவி எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். புதுசா ரீல் போடுறீங்க? ஆமாடா, ஆட்டோ எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. ஓகே, சாப்பிட்டு எவ்வளவு கிலோமீட்டர் தான்? 65 கிலோமீட்டர். ஓகே, 65 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 48 அப்புறம் ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ்ல போறான் 1 கிலோமீட்டர். ஸோ இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கு. பார்ப்போம். வண்டி ஓட்டுறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூட்டத்தில் இருக்கு. அதனால நேரம் இனி ஃபால்ஸ் தான். அம்மா அம்மா அம்மா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டோம். மேப் பார்த்துட்டு இருக்காங்க பசங்க. மேலே குரங்கு இதெல்லாம் இருக்குது. நம்ம போகிறோம். ஸோ அங்கே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆஹா, நிறைய குரங்கு இருக்குது. அடி வாங்க மாதிரி இருந்தால் சரி, குரங்கு கிட்டேருந்து. ஸோ போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். ஓகே, அருமையாக இருக்குது இந்த ஏரியா. தண்ணி செம கிளியராக இருக்குது.
வேறு லெவலில் இருக்கு. வேறு லெவல் கிளியராக இருக்குடா, சூப்பராக இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். கமான், ரொம்ப கழிச்ச ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். உன்னோட கருத்து என்ன திரும்பி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீ சொன்னதை மறுபடியும் திரும்பி சொல்லணுமா? உன்னோட கருத்து என்ன? நீங்கள் இப்படி டேன் பண்ணு, நீங்கள் டேன் பண்ணி பார்த்து கேமரா பார்த்து சொல்லு, பேசு. எனக்கெல்லாம் எதுவும் பேச வராத கேமராவை பார்த்து. இவங்கிட்ட ரவி இப்படி வா, இப்படி திரும்ப இதே திரும்பி பேசிட்டே போடா. நேரம் பேசுறது கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறான். சாம், இது மாதிரி பேசுறோம், மேனுவல் ஸ்டைல் மாதிரி. சாம் நீ சொல்லு சாம். எதுவும் சொல்ல முடியாதுப்பா. இப்போ தான் நடந்து காடுகளை வந்துருக்கோம். இந்த காட்டில் பார்த்தா சரி ஆண் குரங்கு பெண் குரங்கு. ஐயோ, நான் எங்கூட ஓகே, போயிட்டு இருக்கோம் நடந்து. ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட போகணும் இந்த பாத்தில். ஸோ நல்லா இருக்கு போகிற வழிகள் பாருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஒரு அழகா தொட்டி மாதிரி கட்டி, தொட்டி மாதிரி இல்லை, லைக் அழகா இங்கே ஒரு சப்பாத்து மாதிரி கட்டி சூப்பராக தண்ணி நிற்கிது. இங்கே ஆளுங்க நிறைய குளிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னும் மேலே போகலாம். நம்ம இதுக்கு மேலே போகிறோம் பாருங்க. இப்போ காஸ்டியூமெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம மறுபடியும் அந்த மலைக்கு மேலே இருக்க இதுக்கு போயிட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே அந்த குட்டை மாதிரி இருக்க தாண்டிட்டோம். அப்படியே லேட்டாக வரோம். அப்புறம் சைட்ல போயிடுவோம். மொத்தம் ஒருத்தர காணாமல் போக போகிறோங்க. செமையாட்ட ஒரு மரம் விழுந்து அழகாக இருக்குது. என்ன போகிற பாதையில் ஒரு கல்லாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். ஓகே, இப்போ நம்ம போனோம் ஸ்கூல். மாட்டிட்டேன். ஓகே, வெளியே வந்துக்கிட்டேன். ஆமாம், தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. ஓகே, போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போய் தண்ணி அவனும் வந்துட்டு அவ்வளோ தூரம். ஸோ தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஓடுற தண்ணி உங்களுக்கு தெரில, கேமரா ஆக்சுவலி பிளர் ஆகிடுச்சு. பட் செம்ம கிளியராக இருக்குது. பசங்க ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம், வாங்க போகலாம். டிஃபிகல்ட்டாக இந்த பாறைக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஆஹா, பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர. ஓட்ரிக், என்ன பண்ணுறீங்க? ஃபோனை உள்ள வைக்கிறானா? சரி, ஓகே, மேலே போய் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டுனா நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஐயோ, ஸோ இப்போது இங்கேருந்து மேலே போடுறதா எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க ஏறுறாங்க பார்த்தீங்களா, அது வழியே தானே. எப்படி இறங்குறது தான் பிளான். பட் பெரிதாலும் ட்ரை பண்ணுவோம். ஒரு ட்ரையல் கடவுள் தான் பார்த்துக்கணும். வில் சி. ஓகே, அந்த இடத்த தாண்டி மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் போக வேண்டியது இருக்குது, தூரங்கள். வாங்க போகலாம். இதோ இதுதான் அந்த தூரங்கள், இன்னும் மேலே போகணும். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலி வந்துட்டோம். இதோ அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தான் குளிக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து கம்பி போட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, வார்னிங் போர்டு தெரியுதா. ஸோ வார்னிங் போர்டெலாம் வச்சுருக்கலாம், போக முடியாது. இதுதான் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மேலே முடிச்சுட்டு இறங்கணும். செம்ம க்ரௌட் ஆகிடுச்சுங்க. அங்கே பார்த்தாலே தெரியுதுல்ல, வேறு லெவலில் க்ரௌட் அங்கே இருக்குது. ஸோ முடிச்சுட்டு மறுபடியும் கீழே போய்ட்டுருக்குறோம்.
ஓகேவா சரி. அப்போ ஒரு வழியாட்ட நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் போகிறவங்கள கேட்டாங்க தண்ணி இருக்கா அப்படின்னு. பட் தண்ணி இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபால்ஸ் அளவுக்குலாம் இல்லை. பட் இந்த அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. நல்லா வேலை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பும்போது க்ரௌடு செம க்ரௌடு, இங்கே க்ரௌடாக இருக்குது. நீங்கள் கீழே போய் பார்க்க தண்ணி இருக்குன்னு எதுக்குல பார்த்தோம் தண்ணி இல்லை. நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் தண்ணிக்குள்ளே இறங்கி என்ஜாய் பண்ணுறதுல இதுக்கு குறியாக இருந்ததுனால நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஸோ அப்போ தான் ஃபோட்டோஸ் தான் நான் லாஸ்ட்டில் போட்டு விட்றேன். ஓகேவா? நீங்கள் அடுத்து கீழே போகிறோம், கீழே போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கத்தோட இந்த தடா ட்ரிப் முடிக்கிறோம். இதுதான் மேபி ஒரு இப்போதைக்கு ஒரு பெரிய லாங் பிரேக் உள்ள ட்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ போகிறோன்னு தெரில, பார்ப்போம், கீழே பார்க்கலாம். ஓகே, அங்கே தெரியுதில்ல. ஸோ அங்கே தான் தடா ஃபால்ஸ் இருக்குது. இவ்வளோ ஏரியா கவர் பண்ணி வர வேண்டியது இருக்குது. அப்பா வேறு லெவலு. அவ்வளோதான், தடா ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்ன பயங்கர வெயில் இப்போது ரிட்டர்ன் வரும்போது. ஸோ ஓகே ஃபைன், இட்ஸ் குட், நல்லா போச்சு. சிக்னல் வருதா? ஓகே, சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஆன்லைனில் போய் என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் vlogல இன்னொரு ட்ரிப்பில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய், சைனிங் ஆஃப் தி வாயேஜர்.